நான் இந்த காணொளியை போட வேண்டான்ட்டு தான் இருந்தேன். ஆனால் மனசு கேட்கல. நாளைக்கு தாவிக தலைவர் நடிகர் விஜய் வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு போகிறாராம். அவர் ஏற்கனவே திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போனார். அவருடைய பக்த கோடிகள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலில் இருந்த ஒரிஜினல் முருகனை ஓரங்கட்டி வச்சுட்டு விஜய் நடிகர் விஜயை அவர் கையில் வேலை கொடுத்து அரோகரா கோஷத்துக்கு பதிலாக டிவிகேன்னு கோஷம் போட்டு அந்த கோவில் வளாகத்தவே அப்படியே நாஸ்தி பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக இந்த முக்கியமான பிரபலமான சாமிகளை பூரா ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு போரர் கோயிலாக போய் அந்த சாமிகளை ப்ளீஸ் பண்ண பார்க்குறாரு. அந்த லிஸ்ட்டில் இப்போ அடுத்து வேளாங்கண்ணி மாதா வர்றாங்க. அதனால் வேளாங்கண்ணிக்கு அவர் வர்றாரு. அவர் அரசியல்வாதி வருவார். ஆனால் அந்த வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அருள் தந்தையர்கள், அருள் கன்னியர்கள், அதாவது இந்த ஃபாதர்ஸு, சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, இவங்க எல்லாரும் நீங்கள் அவருடைய அரசியலுக்கு உடந்தையாயிடக்கூடாது அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். ஏன்னா டெய்லியே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வர்றாங்க. இப்போது அந்த மாதிரி பக்தர்களில் ஒருத்தராக விஜய் வந்துட்டு போகிறாரு அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம். ஆனால் அவர் ஒரு நடிகராக வர்றாரு, ஒரு தலைவராக வர்றாரு, ஒரு அடுத்து தமிழ்நாட்டினுடைய சிஎம் முதலமைச்சராக அவர் வர்றாரு. அதனால அவருக்கு பாதுகாப்புக்காக பக்தர்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அவரை ஸ்பெஷலாக அவருக்குன்ட்டு தனியாக நேரம் ஒதுக்கி அவரை கோயிலுக்குள்ளே வரவேற்று அவரை ஜெபம் பண்ண விட்டு அவருக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறோம் அப்படியெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கடவுளுடைய சாபத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நடந்தது தான் இயேசுநாதர் கயிறுகளால் சாட்டை பின்னி அந்த என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை கள்வர் குகையாக மாற்றாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டினார். அந்த மாதிரியான ஒரு கள்வர் குகையாக அரசியல் காரணங்களுக்காக வரக்கூடிய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் மற்ற பக்தர்களிலிருந்து வேறுபடுத்தி உயர்த்தி நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா அந்த கேடு, அந்த சாபம் நம்ம மேலே வந்து விழுகும். நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னா விஜய் அரசியல்வாதியை அடுத்த முதலமைச்சர்னு நீங்கள் நினைக்கிறவரை நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இல்லத்துக்கு கூப்பிடுங்க. அங்கே நீங்கள் வரிசையாக நின்று அவருக்கு மாலை மரியாதையெல்லாம் செய்யுங்க. அவருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் கொடுங்க, இல்லை அவர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அது கோவிலுக்கு வெளியே நடக்கணும். கோவிலுக்குள்ளே வரும்போது எல்லாருமே அன்னையினுடைய பிள்ளைகள், எல்லாருமே இறைவன் முன்னிலையில் சமமானவர்கள். அங்கே நீங்கள் எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் மிக சரியான கிறிஸ்தவ அணுகுமுறை.